மாணவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீச்சிங் டியூட்டோரியல்ஸ் தமிழ். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் எக்ஸசைஸ் 1.1 ஏற்கனவே முடிச்சாச்சு. இது எக்ஸசைஸ் 1.2ல் ரெண்டாவது கணக்கு. முதல் கணக்கு ஏற்கனவே முடிச்சாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். லெட் a is equal to 1, 2, 3, 4 up to 45 வரைக்கும் and r be the relation defined as is square of a number on a. Write r as a subset of a cross a. Also find the domain and range of r. என்ன கொடுத்துருக்காங்கன்னா a அப்படிங்கிற ஒரு செட் கொடுத்தாச்சு. அது உள்ள வந்து 1லேருந்து 45 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கு. r be the relation. r அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் on a. அதுக்கு கண்டிஷன் என்னன்னா is square of a number. Write r as a, அந்த ரிலேஷனை வந்து subset of a cross a. a cross a னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a and a. அந்த a cross a க்கு சப்செட்டாக நம்ம வந்து இந்த ரிலேஷனை எழுதணும். அந்த ரிலேஷனுக்கு கண்டிஷன் என்னது? இஸ் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். இப்போ முதல் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்கொயர் 1, ரெண்டாவது நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, மூணாவது நம்பர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9, நாலாவது நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 16. இப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு ரிலேஷன் எழுத போகிறோம். r இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு முதல் நம்பருக்கு என்ன ரிலேஷனு? ஸ்கொயர் நம்பர் எழுதணும். அப்போ 1 ஸ்கொயர் 1, அடுத்து 2 ஸ்கொயர் 4, அடுத்து 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, இப்படி எழுதணும். 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, அப்படி எழுதிக்கிட்டே போனீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்கே 49 என்ன செய்யலை? ஏக்குள்ளே இல்லை. அப்போ அந்த எலமெண்ட்டு வராது. இதோட நிப்பாட்டிக்கணும். 36 வரைக்கும் தான் இது உள்ள இருக்குது. 49 7ஓட ஸ்கொயர் என்னது? 49 என்ன செய்யாது? ஏ கிராஸ் ஏக்குள்ளே வராது. அப்போ நம்ம இதோட நிப்பாட்டிட்டோம். அப்போது ஆர் அப்படிங்கிற ரிலேஷனை எடுத்து எழுதியாச்சு. இது எதோட சப்செட்டு? ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டு. கேட்டாங்க, ரைட்னு கேட்டிருந்தாங்க, நம்ம எழுதியாச்சு. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? டொமைனு ரேஞ்ச் ரெண்டுமே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டொமைன். டொமைன் என்னது? முதல்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் தான் டொமைன். 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் தான். 7 வராது. 7க்கு அடுத்து உள்ள நம்பர்ஸ் வராது. அடுத்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ரேஞ்ச் என்னது? ரேஞ்ச் வந்து இதுதான். அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் வந்து ரேஞ்ச். 1, 4, 9, 16, 25, 36. இதுதான் வந்து ரேஞ்ச். அவங்க கேட்டதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு வந்து சப்செட்டாக எழுத சொல்லியிருந்தாங்க. அந்த ரேஞ்ச் ரிலேஷனை வந்து ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டாக எழுத சொன்னாங்க, எழுதிட்டோம். இது அடுத்து வந்து ஃபைண்ட் தி டொமைன் சொன்னாங்க, டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த கணக்கு போகலாம். இப்போ மூணாவது கணக்கு. A relation R is given by the set. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. x, y ரிலேஷனை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. x, y such that y is equal to x plus 3. y வந்து என்னதான்? x plus 3. அப்போ x என்னது? x belongs to 0, 1, 2, 3, 4, 5. 0லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் வந்து x. y வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா y is equal to x plus 3. Determine its domain and range. இப்போ நம்ம இந்த செட்டு முதல்ல என்ன செஞ்சுக்கலாம்? ரிலேஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ரிலேஷன் r is equal to x, y தான். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம போடணுமா? ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் 0, 0, y. x, y தானே? எக்ஸுக்கு 0 போட்டாச்சு. yக்கு y is equal to x plus 3 கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம எக்ஸ் எடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் என்னது? 0. அப்போ 0 plus 3. 0 plus 3 என்னது? 3. அடுத்து 1 போட்டாச்சு. 1 plus 3 என்னது? 4. இப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம. அடுத்து வந்து 2 plus 3 5. அடுத்து 3 plus 3 6. அடுத்து 4 plus 3 7. அடுத்து 5 plus 3 8. இதுதான் வந்து என்னது? ரிலேஷன். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷனை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. வெரி சிம்பிள். எக்ஸ், ஒய் கொடுத்துருந்தாங்க. எக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒய்க்கு கண்டிஷன் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு. அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எடுத்து எழுதியாச்சு. 0 plus 3, 1 plus 3, 2 plus 3, 3 plus 3 இப்படி நம்ம எழுதி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு டொமைன். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னது? டொமைனில் வரும். 0, 1, 2, 3, 4, 5. இதுதான் வந்து என்னது? டொமைன். கொடுத்துருக்காங்களா? இதுதான் டொமைன். அடுத்து வந்து ரேஞ்ச். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இங்கே கிடச்சிருக்க நம்பர்ஸ். நம்ம எக்ஸ் ப்ளஸ் 3 கண்டுபிடிச்சோமே அது. 3, 4, 5, 6, 7, 8. இது மட்டும்தான் நம்மகிட்ட டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது கணக்கு முடிச்சு. அடுத்து நம்ம நாலாவது கணக்கை பார்க்கலாம். நன்றி.